Taste the Daily. Taste the Daily. பாப்பா நீ பேச உள்ள ஏறி இறங்கு. பாப்பா நீ எது பண்ணாத உள்ள ஏறி இறங்கு. வீட்டிற்குள் செல்ல சொந்த தந்தையிடமே மகள் மல்லு கட்டிய காட்சிகள் தான் இவை. உள்ள ஏறி இறங்கு சாமி. கேட்டுக்கிட்டு போய்க்கோரு சாமி. அப்படியே கொஞ்சம் ஈரோடு மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட லக்காபுரம் புதுவலசு குளத்து தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சதீஷ்குமார் பிரியா தம்பதி. இவர்களுக்கு 13 வயதில் மகள் இருக்கும் நிலையில் சதீஷ்குமார் மதுவுக்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது. குடித்துவிட்டு வந்து அடிக்கடி மனைவியோடு சதீஷ்குமார் சண்டையிட்டு வந்திருக்கிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கணவன் மதுவின் மயக்கத்திலேயே கிடக்க சண்டை முற்றியதே தவிர ஓய்ந்த பாடில்லை. ஒருமுறை கைகலப்பு வரை செல்ல தாயும் மகளும் கீழ்த்தளத்திலும் சதீஷ்குமார் அவரது தாயாருடன் மேல்தளத்திலும் தனித்தனியாக வசித்து வந்தனர். பொறுப்பற்ற கணவனின் நடவடிக்கையில் மகளின் வாழ்வாதாரத்திற்காக தான் வசிக்கும் கீழ் வீட்டை தனது பெயருக்கு மாற்றித்தர கோரி பிரியா கடந்த 2 வருடங்களாக கணவரிடம் கேட்டு வர அதற்கு அவர் மறுத்து வந்திருக்கிறார். இது தொடர்பாக பிரியா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் வழக்கம் போல மது போதையில் வந்த சதீஷ்குமார் மனைவியை அடித்து சித்திரவதை செய்து மகளோடு மனைவியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கிறார். என்னோட ஊட்ட பூட்டிட்டு நீங்க இது பண்ணிட்டு இருப்பீங்க, நீ அடியால் வச்சுக்கிட்டு எங்களை அடிக்க வருவீங்க. இது இருக்கிற நேரம் ஏன் போயிட்டு தான் இருக்குது. வயதுக்கு வந்த பிள்ளையுடன் நடு ரோட்டில் தவித்த பிரியா பெற்றோர் வீட்டில் தஞ்சமடைந்து தனக்கு நடைபெற்ற கொடுமையை கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மகளையும் பேத்தியையும் அழைத்துக் கொண்டு நியாயம் கேட்பதற்காக சதீஷ்குமார் வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர். அப்போது அடியாட்களோடு கையில் கட்டையோடு வாசலில் நின்றிருந்த சதீஷ்குமார் மனைவி மற்றும் மகளை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு அவர்களை வீட்டிற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. தற்போது பள்ளியில் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 3 தினங்களாக பள்ளிக்கு செல்லாத சிறுமி பூட்டிய வீட்டிற்குள் உள்ள புத்தகங்களை எடுக்க தனது தந்தையோடு ஒரு போராட்டமே நடத்த வேண்டியிருந்தது. பாப்பா நீ பேச உள்ள ஏறி இறங்கு. மகளை உள்ளே விடாமல் வீட்டின் முன்கேட்டை சதீஷ்குமார் பூட்டிக் கொள்ள வேறு வழியின்றி அந்த சிறுமி சுவர் ஏறி குதித்து உள்ளே வீட்டிற்கு செல்ல முயன்றார். சுவர் ஏறும் இடத்தில் முட்டுக்கட்டையாக நின்று கொண்டு அவரை மேலே ஏற விடாமல் தடுத்து வந்த சதீஷ்குமார் பெற்ற மகள் என்றும் பாராமல் மகளை கீழே தள்ளி விடுவதிலேயே குறியாக இருந்ததுதான் கொடுமையின் உச்சம். பாப்பா நீ எது பண்ணாத உள்ள ஏறி இறங்கு. பாப்பா நீ எது பண்ணாத உள்ள ஏறி இறங்கு. தள்ளுறேன்னு சொல்லி சொல்றதுக்கு உள்ள ஏறி இறங்கு. நீ உள்ள ஏறி இறங்கு சாமி. உளுந்தினா மண்டையோட சாமி போய் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். உள்ள ஏறி இறங்கு. பின்னர் காம்பவுண்ட் வழியாக வீட்டின் போர்ச்சுகோவிற்குள் சென்ற மகளை வீட்டு கதவின் குறுக்கே நின்று கொண்டு செல்போனில் பேசியபடியே இருந்த சதீஷ் கடைசி வரை அவரை வீட்டிற்குள் நுழைய விடவில்லை. நீ போலீஸ்கிட்டே சொல்லு சாமி, குடிச்சிட்டு வந்து எங்களை இது பண்றானு. ஒரு கட்டத்தில் பிரியாவுடன் வந்திருந்த உறவினர்களுக்கும் சதீஷ்குமார் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தானும் மகளும் அந்த வீட்டில் வாழ்வோம் என கூறி பிரியா வீட்டின் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து பேசிய பிரியா வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் தம்பியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னையும் தனது மகனையும் கணவர் குடித்துவிட்டு வந்து அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் வீட்டில் வைத்திருந்த 40 சவரன் நகை 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். அவருடைய தம்பி கார்த்திகேயன் யூஎஸ்ல இருக்கிறாப்புல, அவருடைய சப்போர்ட்ல இவங்க 3 பேரும் பணம் இருக்குதுன்னு சொல்லி என்னையும் என் குழந்தையுமே தகாத வார்த்தையில பேசுறது, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றது, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க.
மேலும் சொத்து கேட்டு வழக்கு தொடர்ந்ததால் இருவரும் அங்கு இருக்கக்கூடாது என விரட்டுவதாகவும் விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போட சொல்லி மிரட்டுவதாகவும் கண்ணீர் மல்க பேசினர். இதுகுறித்து பிரியா அளித்த புகாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகை எடுத்து வச்சுட்டு ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வச்சிருந்த நகை 40 பவுன் வச்சுருந்தேன். அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு டார்ச்சர் பண்ணாங்க. அதை மறுபடியும் மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மூலியமாக தான் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ அவனுடைய தம்பி பிரபுன்னு சொல்லி அவன் வந்துட்டு இப்போ வந்து நீ என்னை டைவர்ஸ் கொடு, நீ எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு இங்கே இருக்கிறக்கே இது இல்லை, நீயே கோர்ட்டில் கேஸ் போட்டியல்ல சொத்துக்கு, உனக்கும் உன் பிள்ளைக்கு இங்கே இருக்கிறக்கு உரிமை இல்லை, நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லி என்னை அநாகரிகமாக அவளை இவளைன்னு சொல்லி எல்லாம் என்னைய பேசுகிறான். அவங்க அம்மாவும் சேர்த்து என்னை பேசுகிறாங்க. இது எங்கள் அக்காவுடைய சொத்து, நீங்கள் யாரும் இங்கே இருக்கிறக்கெல்லாம் ஒரு இது இல்லை, நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் சக்திவே. Taste the Daily.